அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான 10வது பாட அலகு நுணுக்கு காட்டியை பயன்படுத்தல். நுணுக்கு காட்டியை பயன்படுத்த நுணுக்கு காட்டியை பயன்படுத்தல் தான் பார்க்க இருக்கிறோம். சரியா? அப்ப நுணுக்கு காட்டி என்னன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. எப்படி நாங்க கிரேட் 6ல நுணுக்கு காட்டி எதுக்கு பயன்படுத்துறோம்னு சொல்லிடும். மிகவும் சிறிய பொருட்களை இனங்காண ஆய்வு கூடங்கள்ல நாங்க இந்த நுணுக்கு காட்டிய பயன்படுத்துவோம், மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்துறோம். சரியா? அப்ப தரம் 6ல சில பேர் பார்த்திருப்பீங்கள், அல்லது இப்ப தரம் 7ல இந்த நுணுக்கு காட்டி தொடர்பாக படிச்சிருக்கிறார்கள். ஆய்வு கூடத்துல பார்த்திருப்பீங்க. நுணுக்கு காட்டி ஒன்று கட்டாயம் இருக்கும். சரியா? அப்ப உங்களோட ஆதி காலம் முதலே சின்ன எழுத்துக்களை பெருசா பாக்குறதுக்காக சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சில பேருக்கு சின்ன எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும். அப்படியானாக்கள் கண்ணுக்கு சில பேர் கண்ணாடி போட வேண்டிய தேவை இருக்கும். சின்ன எழுத்துக்களை தெரியாம இருக்கும். சில பேருக்கு தூரமாக இருக்கிறது, கிளியராக விளங்காது, தெளிவில்லாம இருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களையும் மூக்கு கண்ணாடி அணிய வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகி இருக்கு. சரியா? அப்ப இந்த சிறிய எழுத்துக்களை பெரிதாக பார்க்கறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? சரியா? சின்ன எழுத்துக்களை பெருசா பார்க்கறது நாங்க ஒரு எளிய நுணுக்கு காட்டியை பயன்படுத்த முடியும். எளிய நுணுக்கு காட்டி. எளிய நுணுக்கு காட்டின்னா என்ன? அப்ப நுணுக்கு காட்டிக்கும் நுணுக்கு காட்டியெல்லாம் பொதுவாக நாங்க சின்னதா இருக்கிற எல்லா பொருட்களையும் அல்லது எழுத்துக்களையும் பெரிதாக காட்டக்கூடிய உபகரணங்களை நாங்க எப்படியோ நுணுக்கு காட்டியன்னு சொல்லலாம். அதுல ஒரு வகைதான் எளிய நுணுக்கு காட்டி. கூட்டு நுணுக்கு, இலத்திரன் நுணுக்கு காட்டி, ரெண்டு நுணுக்கு காட்டின்னு வேற வேற வகைகள் இருக்கு. சரியா? அப்ப அதுல மிக சிம்பிளா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியத நாங்க எளிய நுணுக்கு காட்டின்னு சொல்லுவோம். சரி, அப்ப இது எளிய நுணுக்கு காட்டியன்னா இது சிம்பிளா இருக்கு, நீங்க கையாலேயே பிடிச்சு இதை பார்க்கலாம். அதனால இதை நாங்க எளிய நுணுக்கு காட்டின்னு சொல்றோம். இப்ப சில சமயம் வயசு போனாக்கள் பேப்பர் பார்க்கக்குள்ள இந்த எளிய நுணுக்கு காட்டிய வச்சு வாசிச்சு இருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட தாத்தா பாட்டியாக்கள் பழைய காலத்துல இதை யூஸ் பண்ணி இருப்பாங்க. சரி, அதுல ஒரு கைப்பிடி ஒன்று இருக்கு. சரியா? ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். அதுல பிடிச்சு பார்ப்பேன். ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். இதுதான்
கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கு, அதாவது வில்லை. இது கண்ணாடி மாதிரி இதுலதான் இத பிடிச்சிட்டு இந்த எழுத்துக்கு மேல வச்சு நாங்க வாசி. அப்ப இந்த கண்ணாடி இந்த இதுல இருக்கிற வில்லை வில்லை என்று சொல்லுவோம். இப்ப நாங்க இதுக்கு முதல் பாடம் படிக்க ஒளி தொடர்பாக படிக்க ஆடிகள் பார்த்தோம்னாடி குழிவாடி புவிவாடி, அதே போல இத நாங்க கண்ணாடி மாதிரி, ஆனா ரெண்டு சைடுமே கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒளி இருக்காலும் அதுக்காலையும் வரும். சரி, ரெண்டு சைடும் ரசம் பூசாம கண்ணாடி கண்ணாடி அது கண்ணாடி தெரியும் இந்தியாவில பார்த்தா அங்கால தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப ஆடிகளின் ஊடாக பார்த்தா பின்னுக்குள்ளது தெரியாது. இப்ப நாங்க ஒரு முகம் பாக்குற கண்ணாடியை எடுத்து அதன் பின்பக்கம் திருப்பி வச்சு பார்த்தா ஒன்றும் தெரியாது. முன்பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் வர்ற கண்ணாடி மட்டும்தான் தெரியும், அதுக்கு உள்ளுக்கு மற்ற சைடு தெரியாது. ஆனா இந்த வில்லைகளினூடாக ரெண்டு பக்கமும் தெரியும், உள்ளுக்கு வெளியில ரெண்டும் தெரியும். அப்ப எழுத்துக்கு மேல இதை நாங்க பிடிச்சா எழுத்து இப்ப சின்னதா இருக்கிற எழுத்து பெருசாக தெரியும். இப்ப இதுல நாங்க சின்னதா இருக்கிற ஆனா அந்த எழுத்த இதை வச்சு பார்க்க ஆனா இவ்வாறு தெரியும். இதைத்தான் நாங்க சொல்லுறோம் எளிய நுணுக்கு காட்டி. அதாவது ஒரு சின்னனா இருக்கிற எழுத்தை பெரிதாக காட்டு. சரி, இப்ப வந்து நாங்க எங்கட கண்ணுக்கு ஏற்ற அளவில இதை நாங்க பிடிச்சு பார்ப்போம். ஒவ்வொருதற்ற கண்ணுக்கும் அந்த வில்லைக்கும் இடையில ஒரு அளவான தூரத்துல அதை வச்சு பார்க்கதான் எங்களுக்கு கிளியரா அந்த எழுத்து விளங்க முடியும். நல்லா கிட்ட கொண்டு பாத்தீங்கன்னா இதே அளவுலதான் தெரியும். அதாவது இதுக்கு மேல அப்படியே கையா இதுக்கு மேல வச்சுட்டு பாத்தீங்கன்னா அது சின்னதா தான் தெரியும். நீங்க அதை தூக்கி இத கையில எடுத்து உங்களோட கண்ணுக்கு நீங்க செட் பண்ணி பார்க்கணும். உங்களோட கண்ணுக்கு அது எந்த அளவு தூரத்துல பெருசா காட்டுது. அப்படி நாங்க பார்த்தா உங்களுக்கு சின்னதா இருக்கிற எழுத்து நல்ல பெருசா தெரியும். அப்ப வயசு போனாக்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்கு இலகுவாக இருந்தது. இப்ப இதுக்கு பெயர் தான் எளிய நுணுக்கு காட்டி என்று சொல்லுவோம். இப்ப இங்க அந்த எழுத்துக்கும் கைவில்லைக்கும் இதை சொல்றது கைவில்லை, கையால பிடிச்சு பா வில்லை. இந்த வில்லை என்பதுதான் இந்த கண்ணு, இதுல இருக்கிற கண்ணாடியை நாங்க வில்லை என்று சொல்லுவோம். இதுல கையால பிடிப்போம், அப்ப கைவில்லை. அல்லது இதுக்கு நாங்க எளிய நுணுக்கு காட்டி என்ற பேரும் இதுக்கு தன்பிலே சொல்லுவோம். ரெண்டு கொண்டு எளிய நுணுக்கு காட்டி அல்லது கைவில்லை ரெண்டுமே இதைத்தான் சொல்லுவோம். விளங்கிட்டா? அப்ப இங்க நாங்க இந்த எழுத்துக்கும் கைவில்லைக்கும் இடையில இருக்கிற தூரத்தை கொஞ்சம் கூட தூக்கி கொண்டு வரைக்க, இது இப்பவுமே டேபிள்ல இப்படியே வச்சிருக்க இந்த கைவில்லைய பிடிச்சு கொஞ்சம் மேல எடுத்து கொண்டு வரது, தூரத்தை கூட்டி கொண்டு வரது, எழுத்துக்கள் பெரிதாக தெரியும். சரியா? அப்ப கிட்ட வச்சு பார்த்தா சின்னதா, நீங்க கண்ணுக்கு கொஞ்சம் தூரம் எடுத்து கொண்டு வரைக்க இந்த எழுத்து பெருசா வந்து நீங்க நல்லா மேல தூக்கிட்டு வர கொஞ்சம் தெளிவில்லாம கிளியர் இல்லாம தெரியும். இப்ப எங்களுக்கு எந்த அளவு தூரத்துல வைக்க கிளியரா தெரியுதோ அதுல வச்சுதான் நாங்க படி படிக்க வேணும். சரியா? ரைட். அப்ப இந்த பொருளுக்கும், அதாவது நாங்க எதை பார்க்க போறோமோ அதுக்கும் இந்த வில்லைக்கும் இடையில ஒரு கரெக்டான அளவு இருக்க வேணும் இல்லையா? அந்த தூரம்ன்ற ஒரு அளவு. சரி, ஆக கிட்ட கொண்டு போனாலும் சின்னதா இருக்கு, ஆக தூரமா கொண்டு போனா கிளியரே இல்லாம இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் இடையில எங்களுக்கு ஒரு கரெக்டான தூரம் ஒன்று இருக்க வேண்டும். விளங்குதா? சரி. இப்ப எங்களுக்கு அடுத்ததாக நாங்க அதை பார்க்க வேண்டியது நுணுக்கு காட்டில வார உருப்பெருக்கம். உருப்பெருக்கம் என்கின்ற வார்த்தை.
சரியா? உரு பெருக்கம். சரியா? அதுல பேர்லயே இருக்கு பிள்ளைகள். ஒரு உருவம் எந்த அளவுக்கு பெரிதாக தெரிகிறது அல்லது எத்தனை மடங்கு பெரிதாக தெரிகிறது, அதுதான் உருப்பெருக்கம் சொல்றோம். ஒரு பொருள் ஒரு பொருளை நாங்க அவதானிக்கும் பொழுது அது எத்தனை மடங்கு பெரிதாக தென்படுகிறதோ அது உருப்பெருக்கம் என்று சொல்றோம். சரியா? அப்படி சொல்லுங்க. பொருள் எத்தனை மடங்கு பெரிதாக தென்படுகிறது. ஒரு பொருள் எத்தனை மடங்கு பெரிதாக தென்படுகிறது உரு பெருக்கமாக காட்டுதுன்னு சொல்லுறோம். உருப்பெருக்கம் அல்லது உருப்பெருக்க வலு. உருப்பெருக்கம் அல்லது உருப்பெருக்க வலு. உரு பெருக்கம் அல்லது உருப்பெருக்க வலு என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? உருப்பெருக்கம் என்றாலும் உருப்பெருக்க வலு என்றாலும் ஒரே வார்த்தைகள் தான். எளிய நுணுக்கு காட்டி என்றாலும் கை வில்லை என்றாலும் ஒரே அர்த்தம் தான். விளங்கிட்டுதான்? அப்ப எங்களுக்கு இப்ப எளிய நுணுக்கு காட்டிண்டா என்னது? அது ஒரு கைவில்லை. அந்த கைவில்லைய நாங்க எழுத்துக்களுக்கு மேல வச்சு எவ்வளவு பெரிதாக தெரிகிறதுன்றத பார்க்க முடியும். அதே அந்த எழுத்தை விட 5 மடங்கு 10 மடங்கு பெருசா தெரியுது, அதை நாங்க உருப்பெருக்க வலு என்று சொல்லுவோம். இந்த கைவில்லைன்னு உருப்பெருக்க வலு தர 10. அதாவது இந்த கானா என்ற எழுத்து அது சாதாரணமாக எழுதியிருந்ததை 10 மடங்கு பெரிதாக காட்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். அப்ப உருப்பெருக்க வலு தர 10ன்னு சொல்லுவோம். எத்தனை மடங்கு பெரிதாக காட்டும்? நீங்கள் எழுதியதை விட 10 மடங்கு பெரிதாக அது காட்டும். எத்தனை மடங்கு? சரியா? அதை நாங்க உருப்பெருக்க வலு என்று சொல்லுவோம். அடுத்ததாக பிரிவலு. பிரிவலு இந்த நுணுக்கு காட்டில இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். நுணுக்கு காட்டின்ற உருப்பெருக்க வலு என்ன, பிரிவலு என்ன அப்படித்தான் கேட்பேன். சரியா? இப்ப பிரிவலுன்னு சொல்லி சொன்னா இப்ப கிட்ட கிட்டவா இருக்கிற, அதாவது அருகாக இருக்கக்கூடிய 2 பொருட்களை எங்களால வேறுபடுத்தி இனங்காணும். அதாவது இதுல 2 பொருள் இருக்கு என்றத எங்கட கண் எது வரைக்கும் உணர்ந்து கொள்ள முடியும், அதை நாங்க பிரிவல் சொல்லுவோம். இப்ப பாருங்க, நான் இந்த போர்ட்ல ஒரு 2 புள்ளி வைக்கிறேன். 2 புள்ளிகள் வச்சிருக்கு. இப்ப உங்களால இந்த 2 புள்ளிகளும் வேற வேற என்றத இனங்காண்றதுக்கு இதுக்குள்ள ஒரு நூலளவு வித்தியாசம் தான் இருக்கு. சரி? அப்ப இது ரெண்டுமே வேற வேற புள்ளிகளாக எங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னா அதுதான் கண்ணினுடைய பிரிவெழுத்தன்மை. அருகருகாக இருக்கக்கூடிய 2 புள்ளிகளை 2 பொருட்களை தெளிவாக வேறுபடுத்தி இனங்காண்றதுக்கு இந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய மிக குறுகிய தூரம்.
இந்த ரெண்டும் எங்களுக்கு தூர இருந்து பார்க்க ஒன்று மாதிரி தெரியாம இது ரெண்டுக்கும் இடையில சின்ன இடைவெளி இருக்கிறது என்றத காட்டுற அந்த சிறிய இடைவெளியைத்தான் நாங்க பிரிவலு தன்மை என்று சொல்லுவோம். அப்போ ஒரு வெறும் கண் என்று சொன்னா மனிதன்ல இருக்கிற நோமல், அதாவது கண்கள்ல லென்ஸோ அல்லது கண்ணாடியோ போடாம இருக்கிற ஒரு வெறுங்கண்ணால நாங்க ரெண்டு பொருள் இருக்குது என்றதை வேறுபடுத்தி பார்க்க வேணும்னா அந்த ரெண்டுக்கும் இடையில 0.1 மில்லிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். எங்களுக்கு 0.1 மில்லிமீட்டர் இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையில ஆக குறைஞ்சது 0.1 மில்லிமீட்டர் இருந்தால்தான் எங்கட கண் இதுல ரெண்டு புள்ளிகள் இருப்பதாக சொல்லும். சரியா? அதை நாங்கள் பிரிச்சு காணக்கூடிய வலு பிரிக்கலாம். அதாவது ரெண்டும் வேற வேற பொருள் என்று உங்களுக்கு இனங்காண தெரியும். அதுதான் பிரிவல். அருகாக இருக்கக்கூடிய இரண்டு பொருட்களை வேறுபடுத்தி இனங்காண அவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய மிகவும் குறுகிய தூரம். இரண்டு பொருட்களை அருகருகாக இருக்கக்கூடிய இரண்டு பொருட்களை வேறுபடுத்தி அறியறதுக்கு இது வேற அது வேற ரெண்டு பிரிச்சு பார்க்கிறது. இவை இரண்டுக்கும் இடையே காணப்படக்கூடிய மிக குறுகிய தூரம் பிரிவலு என்று சொல். மனித கண்ணினுடைய பிரிவலு என்பது 0.1 மில்லிமீட்டர். 0.1 மில்லிமீட்டர் என்று சொல்லும். சரியா? ரைட். அதே மாதிரி அந்த ரெண்டு புள்ளிகளை போட்டுட்டு அது எப்படி இனம் காண்றது என்று சொல்லி நாங்க ஒரு செயற்பாடோட பார்ப்போம். சரியா? இந்த செயற்பாடு எங்களுக்கு 190வது பக்கத்துல உங்களோட பாட புத்தகத்துல தரப்பட்டிருக்குது. புத்தகம் இருக்கிறார்கள், நீங்க பார்த்து. சரியா பிள்ளைகள்? இதுல பாருங்க, இதுலதான் நாங்க வெளியே நுணுக்கு காட்டி தொடர்பாக பார்க்கிறோம். சரியா? இதுல இருக்கிற எளிய நுணுக்கு காட்டின்னு சொல்றது பாருங்க, இந்த வில்லைகளால் ஆக்கப்பட்டது. இதைத்தான் சொல்றது குவிவு வில்லை. இப்ப ரெண்டு பக்கமும் பாருங்க இப்படியே குவிவாக இருக்கு. இது இந்த பக்கம் இப்படியே குவிவாக இருக்கிறது. இதை சொல்றது குவிவு வில்லை என்று சொல்லுவோம். அப்படி சொல்லுவா குவிவு வில்லை. சரியா? இந்த குவிவு வில்லைகள் ரெண்டு பக்கமும் கண்ணாடியா இருக்க முடியும். பாருங்க, இதுல இந்த பக்கம் கண்ணாடியா இருக்கு, அங்கால பக்கமும் கண்ணாடியா இருக்கு. இதை வச்சு பார்த்தா எழுத்துக்கள் பெரிதாக தெரியும். இப்ப இதை நாங்க எளிய நுணுக்கு காட்டி என்று சொன்னாலும் அல்லது இதை நாங்க கைவில்லை என்று சொன்னாலும் ஒன்றுதான். சரியா? எளிய நுணுக்கு காட்டி அல்லது கைவில்லை என்று சொல்லுவது ஒன்றுதான். சரியா? ரைட். அதே மாதிரி பார்க்கிறோம், உருப்பெருக்கம் என்றா என்ன? ஒரு பொருளொன்றை அவதானிக்கின்ற பொழுது அப்பொருள் எத்தனை மடங்கு பெரிதாக தென்படுகிறதோ அது வில்லையின் உருப்பெருக்கம் என்று சொல்லும். அல்லது உருப்பெருக்க வலு எத்தனை மடங்கு பெரிதாக தென்படும், அதுதான் உருப்பெருக்க வலு. சரியா? அடுத்ததாக பார்த்த விடயம் பிரிவலு. பிரிவலு என்றால் பாருங்க, அருகருகாக உள்ள இரண்டு பொருட்களை அல்லது இரண்டு புள்ளிகள் தெளிவாக வேறுபடுத்தி இனம் காண்பதற்கு இருக்க வேண்டிய
இழிவு தூரம் பிரிவென அது ரெண்டையும் இதுல ரெண்டு பொருட்கள் இருக்கிறது அல்லது ரெண்டு புள்ளிகள் இருக்கிறது என்பதை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மிக குறுகிய தூரம் அதுதான் இழிவு தூரம் என்று சொல்லுவோம். இழிவென்னா மிக குறைவான தூரம் பிரிவென என்று சொல்லுவோம். சரியா? அப்ப அருகருகாக இருக்கக்கூடிய இரண்டு பொருட்களை வெற்று கண்ணால் கண்ணாடி போடாம வெறுங்கண்ணால இருக்கேக்க இன காண்றதுக்கு இருக்கக்கூடிய மிக குறுகிய தூரம் 0.1 மில்லிமீட்டர் அளவு. சரியா? அப்ப வெறுங்கண்ணின் பிரிவெளு 0.1 சொல்லும். அதாவது வெறுங்கண்ணு ஒன்றால பார்க்க ஆக குறைஞ்சது 0.1 மில்லிமீட்டராவது இடைவெளி இருந்தால் தான் எங்களுக்கு தெரியும் அவை வேறு வேறு பொருட்கள் என்று சொல்லும். சரியா? அப்ப அது பிரிவெளியில வரைவிலக்கணம். சரியா? அடுத்ததாக செயற்பாடு 10.5. சரியா? இதுல பாருங்க தேவையான பொருள் ஒரு வெள்ளை கடுதாசி பேனா அல்லது ஒரு பென்சில் எடுத்துக்கொள்ளுங்க. கைவில்லைகள் 2 எடுத்துக்கொள்ளுங்க. கைவில்லைகள் 2 இது முதலே பார்த்துட்டோம். எளிய நுணுக்கு காட்டி இந்த கையில வச்சு பார்க்கிறது ஆய்வு கூடத்துல இருக்குது. உங்களோட ஆசிரியர்கிட்ட கேட்டா இதை காட்டுவார். இந்த உபகரணம் எளிய நுணுக்கு காட்டி அல்லது கைவில்லை. இதுல 2 எடுத்துக்கணும். சரியா? ரைட். இதை எப்படி செய்யறதுன்னா பாருங்க ஒன்றுடன் ஒன்று தொடுகை உறாதவாறு மிக அண்மித்ததாக இரு குறியீடுகளை வைத்துக் கொண்டு அதாவது ஒன்றோடு ஒன்று கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி இப்படி 2 புள்ளிய போடட்டாம். நான் போர்ட்ல போட்டேன் இல்லையா ஒயிட் போர்ட்ல அதே மாதிரி அருகருகாக 2 புள்ளிய போடணும். அடுத்தது கைவில்லையை பயன்படுத்தி குறியீடுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தையும் உருப்பெருக்கத்தையும் பாருங்க. அதாவது இந்த ரெண்டும் உங்களுக்கு கண்ணுக்கு கிட்ட கொண்டு போக இந்த வில்லைய நீங்க கண்ணு கிட்ட அசைச்சு பார்க்க ரெண்டும் எவ்வளவு இடைவெளி தெரியுது. உருப்பெருக்கம் எப்படி காட்டும்? உருப்பெருக்கமாக அதாவது சாதாரணமா கீறி இருக்கிறத விட எத்தனை மடங்கு அது பெருசா காட்டுதுன்னு சொல்லி உங்களை பார்க்க. சரி, அதே மாதிரி இனி இரு கைவில்லைகளையும் பயன்படுத்தி புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தையும் உருப்பெருக்கத்தையும் பாருங்க. நீங்க முதல்ல ஒரு கைவில்லையால இதை பார்க்கணும். பிறகு நீங்கள் இரண்டாவது கைவில்லையையும் வச்சு பார்க்கணும். 2 கைவில்லையையும் வச்சு பார்க்க சொல்லி இருக்கு. சரியா? இப்ப புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை கூடவாகவும் வில்லைகள உருப்பெருக்கம் இன்னும் பெரிதாகவும் காட்டுவது 2 வில்லைகளை பயன்படுத்திக்கல எங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். இப்ப நாங்க இதுல இருக்கிற ஒரு வில்லைய வச்சு பார்க்க தெரிஞ்சதை விட இதுல நாங்க 2 வில்லைய வச்சு பார்த்தால் எங்களுக்கு என்னவா இருக்குது இன்னும் கிளியரா இருக்கு. புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் இன்னும் கூடவா காட்டுது. இதுல காட்டின தூரத்தை விட தனியா ஒரு வில்லை பயன்படுத்தி ஒரு வில்லை என்றது இதுல இருக்கிற வில்லை இந்த வில்லைய பயன்படுத்தி பார்க்கறத விட இதே மாதிரி இன்னொன்றையும் வச்சு பார்த்தா இந்த 2க்கு இடையில தூரம் இன்னும் கிளியரா தெரியுது. அப்ப உருப்பெருக்கம் எவ்வளவு பெருசா காட்டுதுன்றது தனியா ஒரு வில்லைய வச்சு பார்க்க பெருசா தெரிஞ்ச உருப்பெருக்கத்தை விட 2 வச்சு பார்க்கக்குள்ள இன்னும் பெருசா தெரியுது. இன்னும் பெருசா தெரியுது. அப்ப இந்த செயற்பாட்டின் மூலம் நீங்கள் என்ன விளங்கிக் கொண்டிருப்பீர்கள்? அதாவது இந்த செயற்பாட்டுல அவதானம் என்ன? கைவில்லையினூடாக அவதானித்த பொழுது
இரண்டு பொருட்களுக்கும் இடையான இடைவெளி ஓரளவு காணப்பட்டது ஒரு கைவில்லையில. இரண்டு கைவில்லைகளினால் அவதானிக்கும் பொழுது முதல் தெரிந்ததை விட குறியீடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் கூடவாகவும் குறியீடுகள் உருப்பெருக்கமாகவும் இரண்டாவது சந்தர்ப்பத்துல தெரியும். எனவே உருப்பெருக்கி காட்ட வேணும்னா ஒரு வில்லைய பயன்படுத்துறதை விட இரண்டு வில்லைகள் பயன்படுத்தினால் இன்னும் திருத்தமாக தெரியும் என்ற முடிவுக்கு வரும். எங்களுக்கு ஒண்ட வச்சு பாக்குறதே பெருசா தெரியுது, ஆனா ரெண்டு வில்லைய வச்சு பாக்குறது அதை விட பெருசா தெரியுது. அப்ப நாங்க என்ன முடிவுக்கு வருவோம்? உருப்பெருக்கத்தை கூட்ட வேணுமா இருந்தா, அதாவது உரு இன்னும் பெருசா தெரிய வேணுமா இருந்தா எங்களுக்கு ரெண்டு வில்லை தேவைப்படும். இரண்டு வில்லைகள் தேவைப்படும். சரியா? எங்களுக்கு ரெண்டு இருந்தா இன்னும் பெருசா தெரியும். அப்ப ரெண்டு குவிவு வில்லைகளை வச்சு என்ன உபகரணத்தை அமைக்கலாம்னு பார்த்தோம்னா அதுதான் கூட்டு நுணுக்கு காட்டி. கூட்டு நுணுக்கு காட்டின்னு சொல்லும். சரியா? அதாவது தனிய ஒன்றிருந்தா அதுக்கு பெயர் எளிய நுணுக்கு காட்டி அல்லது கைவில். ரெண்டு வில்லைகளை வச்சு உருவாக்கி இருந்தால் அது கூட்டு நுணுக்கு காட்டி. அப்ப எளிய நுணுக்கு காட்டிக்கும் கூட்டு நுணுக்கு காட்டிக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எளிய நுணுக்கு காட்டிக்கும் கூட்டு நுணுக்கு காட்டிக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்றதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியா? எளிய நுணுக்கு காட்டில ஒரு வில்லை ஒரு குவிவு வில்லை தான் இருக்கு. அதுவே கூட்டு நுணுக்கு காட்டில ரெண்டு வில்லைகள் இருக்கு. வில்லைகள் எப்படி இருக்கும் பாருங்க, உங்களுக்கு புத்தகத்துல வில்லைகள் என்ற படம் தந்துருக்கு இருக்கு. இதுதான் வில்லை. இதுல தனியா ஒன்று வச்சிருந்தா அது கைவில்லை. ரெண்டு வில்லைகள் இருந்தா கூட்டு நுணுக்கு காட்டி. இப்ப நாங்க அடுத்ததாக பார்க்க இருக்கிறது கூட்டு நுணுக்கு காட்டி தொடர்பான. சரியா? அப்ப இரண்டு குவிவு வில்லைகள் காணப்படுவதனால் இது கூட்டு நுணுக்கு காட்டி சொல்லலாம். அதே வேளை ஒளி இருக்கேக்க நாங்க அதை யூஸ் பண்றதுனால அதை நாங்க ஒளி நுணுக்கு காட்டி என்றும் சொல்லலாம். நம்ம கூட்டு நுணுக்கு காட்டிக்கு இன்னொரு பெயர் தான் என்னது? ஒளி நுணுக்கு காட்டி. கூட்டு நுணுக்கு காட்டிதான் ஒளி நுணுக்கு காட்டி. அங்க எத்தனை வில்லைகள் பயன்படும்? இரண்டு வில்லை. கூட்டு நுணுக்கு காட்டியில ரெண்டு வில்லைகள் இருக்கிறதுனால அது கூட்டு நுணுக்கு காட்டி. கூட்டாக ரெண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது கூட்டு நுணுக்கு. ஒளிய பயன்படுத்தினா ஒளி நுணுக்கு காட்டி. சரியா? ரைட். இப்ப இந்த கூட்டு நுணுக்கு காட்டி எங்களுக்கு ஏன் தேவை? அதாவது எங்களுக்கு எழுத்துக்களை பெருசா காட்ட வேணும்னா கைவில்லையவே நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் தானே. அப்ப கூட்டு நுணுக்கு காட்டி எதுக்கு அவசியம்? இப்ப எங்களுக்கு கைவில்லையால எழுத்துக்களைத்தான் பார்க்கலாமே தவிர நுண்ணங்கிகளை அவதானிக்க முடியாது. ஆனா நுணுக்கு காட்டி கூட்டு நுணுக்கு காட்டியில நுண்ணங்கிகளை கிட்டத்தட்ட 2000 மடங்கு பெரிதாக பார்க்கலாம். பாருங்க, தர 2000 என்று போட்டது அது 2000 மடங்கு பெருசா காட்டும். ஒரு பெருக்கம் 2000 மடங்கு. ஒரு நுண்ணங்கி என்றது பிள்ளைகள் மிக மிக சிறியது. உங்களோட கைகள்ல நுண்ணங்கி இருக்கும், மண்ணுல இருக்கும், பேப்பர்ல இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கு. அத கண்ணுல நோமலா பார்த்தா தெரியாது. ஆனா நுணுக்கு காட்டில வச்சு பார்த்தா அது கட்டாயம் தெரியும். சரி, அதுவும் எத்தனை மடங்கு தெரியுமெண்டா ஒரு ஒளி நுணுக்கு காட்டில கிட்டத்தட்ட 2000 மடங்கு பெரிதாக காட்டும். சரி,
அப்ப 2000 மடங்கு பெருசா காட்டுமெண்டா அதோட பிரிவெழுத்தன்மை, அதாவது உருப்பெருக்கம் வேற பிரிவெழு வேற என்று படிச்சிருக்கு. உருப்பெருக்கம் வேற பிரிவெழு வேறு. உருப்பெருக்கம்ண்டா எத்தனை மடங்கு பெருசா காட்டும், பிரிவெழுண்டா அது ரெண்டு பொருளை பிரிச்சு காட்டுறதுக்கு இவ்வளவு தூரம் எடுக்கும். சரியா? அதோட பிரிவெழுத்தன்மை பாத்தீங்கன்னா 0.2 மைக்ரோமீட்டர். 0.2 மைக்ரோமீட்டர். அதாவது 0.0002. 0.0002 மில்லி மீட்டர்களா. அதாவது இவ்வளவு சின்னதான மில்லி மீட்டர்ல இருக்கிறத எங்களால கண்ணால பார்க்கலாம். எங்கட கண் எது எது வரைக்கும் பார்க்கும்? 0.1 மில்லி மீட்டர் இடைவெளியில இருக்கிற பொருளை எங்களுக்கு சொல்லும். இதுல ரெண்டு புள்ளி இருக்கு. ஆனா 0.1 தாண்டி பாருங்க, 0.0002 மில்லி மீட்டர்ல எங்களால பார்க்க இயலாது. ஆனா உட்டுணுக்கு காட்டில அதை பார்க்கிற சந்தர்ப்பம் இருக்கு. சரி, அதாவது பாருங்க, இது வெறும் கண்ணின் பிரிவெழுத்தன்மையை 500 மடங்கு கூட. அப்ப எங்கட சாதாரண கண்ணை விட நுணுக்கு காட்டி மிகவும் கூடிய அளவு விதைத்திறனா இருக்கு. எங்கட கண்ணாலேயே அவதானிக்க இயலாதத நுணுக்கு காட்டி என்ன செய்யுது, பிரிச்சு காட்டக்கூடியதா இருக்கு. மிக அருகருகாக வைக்கப்பட்ட புள்ளிகள் 0.0002 அளவில மிக மிக சின்ன ஒரு நூலளவு கூட இல்லை, அதை விட குறுகிய தூரத்துல ரெண்டு பொருளை வேறு வேறையா காட்டும். அதாவது நாங்க எடுத்திருக்கிற ஒரு துளி நீரிலையும் எவ்வளவு நுண்ணங்கிகள் இருக்கோ அதை வேறு வேறாக காட்டும். ஆனா சாதாரணமான கண்ணால பார்த்தா தெரியாது. சரியா? ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்ல சில வினாக்களை பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க எளிய நுணுக்கு காட்டிகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். எளிய நுணுக்கு காட்டி என்று நாங்க சொல்றது கைவில்லைகள். கைவில்லைய எளிய நுணுக்கு காட்டி சொல்லுவோம். இந்த கைவில்லையில இருக்குது குவிவு வில்லை. கைவில்லையில பொருத்தப்பட்டிருக்கிறது குவிவு வில்லைகள். சரியா? இதுல ஒரு குவிவு வில்லை தான் பயன்படுத்தப்படும். கைவில்லையில ஒரு குவிவு வில். அடுத்தது உருப்பெருக்கம் என்று பார்த்தோம். ஒரு பொருள் எத்தனை மடங்கு பெரிதாக இருக்கிறதோ அது உருப்பெருக்கம் என்று சொல்லும். அதே பிரிவெளு என்று நாங்க சொன்னீங்க, இரண்டு பொருட்களை அருகருகாக இருக்கிற ரெண்டு பொருட்களை வேறுபடுத்தி பார்க்க, ரெண்டையும் பிரிச்சு பார்க்க எவ்வளவு ஆக குறைஞ்ச தூரம் இருக்க வேண்டுமோ அதை நாங்க பிரிவெளு என்று சொல்லுவோம். ஒரு மனித கண் 0.1 மில்லிமீட்டர் அளவு பிரிவெளு கொண்டது. அதுக்குள்ள இருந்தால் தான் எங்களுக்கு அது ரெண்டு பொருள் என்று தென்படும். சரியா? அதே வேளை அடுத்ததாக நாங்க ரெண்டு குவிவு வில்லைகளை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட ஒரு செயற்பாடு ஒன்று பார்த்தோம். ஒரு வில்லைய வச்சு பார்க்கறத விட ரெண்டு வில்லைய வச்சு பார்த்தா இன்னும் பெட்டரா தெரியும் என்று கண்டுபிடிக்கிறோம். இதனால ரெண்டு வில்லைய வச்சு ஒரு நுணுக்கு காட்டிய தயாரிக்கிறோம். அது கூட்டு நுணுக்கு காட்டி. இரண்டு குவிவு வில்லைகளை வச்சு தயாரிக்கப்படும். அது எத்தனை மடங்கு பெருசாக காட்டுதுண்டா கிட்டத்தட்ட 2000. சரியா? 2000 மடங்கு பெருசா காட்டு. பிரிவெளு 0.0002. 0.0002 மில்லி மீட்டர் அளவுல வேறுபடுத்தி எங்களால இனம் காண முடியும். சரியா? இன்னைக்கு படிச்ச விஷயங்கள் நாங்க சில வினாக்களை எழுதுவோம், போடுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுது.
முதலாவது எளிய நுணுக்கு காட்டி எதனால் உருவாக்கப்பட்டது? எதனால் உருவாக்கப்பட்டது? எளிய நுணுக்காட்டி எதனால் உருவாக்கப்பட்டது? அதாவது எந்த வில்லையால அது உருவாக்கப்பட்டிருக்கு? எளிய நுணுக்குக்காட்டி எந்த வில்லையினால் உருவாக்கப்பட்டது? இரண்டாவது வினா, உருப்பெருக்கம் என்றால் என்ன? மூன்றாவது பிரிவது என்றால் என்ன? நாலாவது மனித கண் பிரிவது யாது? இந்த 4 வினாக்களுக்கும் நீங்க விடைகளை எழுதி பாருங்க. சரிய, முதலாவது வினா பாருங்க. எளிய நுணுக்கு காட்டி எதனால் உருவாக்கப்பட்டது? எதை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது? குவிவு வில்லைகளை வச்சு, குவிவு வில்லைகளின் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு நீங்கள் குவிவு வில்லைகள், குவிவு வில்லைகள் என்று போடும். அடுத்தது உருப்பெருக்கம் என்றால் என்ன? உருப்பெருக்கம் என்று நாங்க சொல்றது ஒரு பொருள் எத்தனை மடங்கு பெரிதாக தென்படுகிறது அதுதான் உருப்பெருக்கம். எத்தனை மடங்கு பெரிதாக தென்படுகிறது என்று உருப்பெருக்கம் சொல்லி. அடுத்தது பிரிவலு என்றால் என்ன? பிரிவலு என்றால் என்ன? உருப்பெருக்கம் என்றால் ஒரு பொருள் எத்தனை மடங்கு பெருசா காட்டும். அவ பிரிவலு என்றா இரண்டு பொருட்களை வேறுபடுத்தி அறிந்த, இரண்டு பொருட்களை வேறுபடுத்தி அறிய அவை இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய மிக குறுகிய தூரம். இரண்டு பொருட்களை வேறுபடுத்தி அறிய அவை இரண்டுக்கும் இடையே இருக்க வேண்டிய மிக குறுகிய தூரம். அப்படி சொல்லுவாங்க. பிரிவலு, பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை, பிரிவலு. நான்காவது
மனித கண்ணின் பிரிவலு யாது? மனித கண்ணுன்ற பிரிவல் என்றா எங்களுடைய கண் 0.1 மில்லிமீட்டர் அளவுக்கு வேறுபடுத்தி இனங்காணும் தன்மை கொண்டது. வேறுபடுத்தி இனங்காணும் தன்மை கொண்டது. சரி, அப்ப இன்றைக்கு நாங்கள் படிச்ச விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். சரியா பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை என்று சொல்லி சொன்னா நாங்கள் அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதோட நாங்க வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். தேங்க்யூ ஸோ மச்.